நேபாளத்தில் விமான விபத்து ஏற்பட்ட நிலையில் 19 பேர் அந்த விமானத்தில் பயணம் செய்த நிலையில் தற்போது 18 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். முதற்கட்ட தகவல் என ராஜா பதிவு பண்ணுங்க. வணக்கம். நேபாள் தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து 19 பயணிகளுடன் புறப்பட்ட ஒரு விமானம், சிறிய ரக விமானம் ஓடுதளத்தில் சென்ற பொழுது கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்து நடந்து சுமார் 1 மணி நேரம் ஆகிறது. விபத்து நடந்தவுடன் பெரிய தீ புகை கிளம்பி இருக்கிறது. உடனே தீயணைப்பு துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தீ ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கிறது. இப்போ அந்த காட்சிகள் பார்க்கும் பொழுது அங்கு அந்த விமானம் நொறுங்கி விபத்துக்குள்ளாகி தீக்கரையாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 19 பேரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சடலங்கள் எடுத்து வருகிறார்கள். அதில் முதற்கட்ட தகவல் 5 பேர் உயிரிழந்ததாக, 5 சடலங்கள் உடல்களை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. தற்போது 19 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 19 சடலங்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒருவரை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து அந்த பகுதி மக்களை அங்க அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறதாகவும், அதற்கு அங்க மேலும் அடுத்த கட்டமாக பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்ல விடாமல் பாதுகாப்பு படையினர் தடுத்திருக்கிறார்கள். மீட்பு நிவாரண பணிகள் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. நேபாளத்தில் விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் 19 பேர் பயணம் செய்த நிலையில் தற்போது 18 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காயங்களுடன் மீட்கப்பட்ட விமானி சாக்கியா தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 19 பேருடன் புறப்பட்ட விமானத்தில் விமானியை தவிர மற்ற 18 பேரும் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. காட்மாண்டு திரிபுவன் விமான நிலையத்தில் 2010 தற்போது வரை 12 விமான விபத்துகள் நிகழ்ந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடிக்கடி மாறும் தட்ப வெப்பநிலையால் விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. விமானம் புறப்பட்ட போது ஓடுபாதையில் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நேரிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேபாள விமான விபத்தில் தற்போது 18 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. 19 பேர் பயணம் செய்த நிலையில் 18 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காயங்களுடன் மீட்கப்பட்ட விமானி சாக்கியா மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.